நடிகர் விஜயின் கட்சியின் பெயர் இன்று அறிவிக்கப்படும் என்று காலையிலிருந்தே சமூக வலைதளங்களில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நாளை மறுதினம் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடனும் நடிகர் விஜய் ஆலோசனை நடத்தி கட்சியின் பெயர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான கலை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக பரிணமித்தால் எத்தகைய விளைவுகளை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் என்பது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். கலை சார், வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். இந்த நடிகர் விஜயின் கட்சி பெயர் அறிவிக்கப்பட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? உண்மையிலே எனக்கு என்னமோ ரஜினி மாதிரி தான் விஜயும் தன்னுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்கு அரசியலை பயன்படுத்துறாரோன்னு டவுட் எனக்கு இருக்குது. சரி சரி. ஏன்னா ரஜினி இப்படிதான் சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில ரஜினி சொன்னது சரியான விஷயம். என்ன சொன்னார்னா, நான் ஆய்வு பண்ணினேன், தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணுமா 30% மேல வாங்கணும், எனக்கு இப்போதைக்கு 15 கூடுதலா போனா கூட 15% தான் கிடைக்கும், நான் 30% எப்ப அடையிறதுக்கு அது வரைக்கும் எனக்கு ஆயுள் இருக்கா, அதனால நான் அது ஒரு காரணமா சொன்னார். உடல்நல குறைவு ஒரு காரணம், பிளஸ் அதையும் ஒரு காரணமா சொன்னார். இங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லைங்கிறதா உண்மை. கமலஹாசன் வந்தாரு, என்ன கடைசியில் எந்த நிலைமைக்கு தெரிஞ்சு போயிட்டாருன்னா, இன்னைக்கு திமுக ஊழல், காங்கிரஸ் ஊழல் இதெல்லாம் எழுத்துதான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆமா, ஊழலுக்கு எதிரான ஒரு அறப்போர் நடத்த போறேன்னு சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசியில இன்னும் அந்த ஊழல்வாதிகள்கிட்டே போய் சரணாகதி அடைச்சு எனக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த நிலைமைக்கு சரம் தாழ்ந்து போயிட்டாரு அவரு. மக்கள் நீதி மையம் திமுக கூட 2 சீட்டு கேட்கறது கன்ஃபார்ம் தானே சார்? அது ஆமா, கேட்டுட்டு இருக்கிறாங்க. நேர்ல போய் பார்த்துருக்காரு, முதல்வரை போய் கூச்செண்டு கொடுத்துட்டு அவர் ஒரு கட்சிக்காரங்க போய் பார்த்துருக்காங்க. 2 தொகுதி என்னன்னு சொல்லி இருக்கிறாரு. தெற்கு, சென்னை தெற்கு, கோவை 2 கேட்டிருக்காரு. அது அவருக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கே இடம் இல்ல, ஸ்பேஸ் இல்ல. ஆமா, ஒரு தொகுதி கொடுத்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு அவருக்குன்னு சில இடங்கள்ல போட்டு ஒரு தொகுதி வாங்கினுங்க, அவ்வளவுதான். அவர் அந்த ரெட் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு அவர் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயம் வேற வந்துருச்சு. அவங்க அதுல மடக்கிட்டாங்க அவரை. விக்ரம் படத்தை இல்லாட்டி ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற நிலைமையாகி அதுல அவங்க ஒரு நல்ல லாபத்தையும் அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப நன்றி விசுவாசத்தோட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி விசுவாசம் அவருக்கு இல்ல, இப்ப அந்த திமுகவுக்கு நன்றி விசுவாசத்தோட அங்க போய் இப்ப அந்த கூட்டணியில ஐக்கியமாறு யார ஊழல் கட்சின்னு சொன்னாரோ, எந்த ஊழலுக்கு எதிராக நான் ஃபைட் பண்ண போறேன்னு சொன்னாரோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க விஜய் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரேக் த்ரூ கொடுத்தவர் விஜயகாந்த் தான். அவரு ஒரு 11% சீட்டு வரைக்கும் வந்தாரு, அவரும் காணாம போயிட்டாரு. அடுத்து இப்ப ஓரளவுக்கு பிரேக் த்ரூ கொடுத்தவர் ஒரு 6.5% வாங்கின சீமான் ஒரு போர்ஸா எமர்ஜ் ஆனாரு. அவராலே எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுங்கிறதுதான் பிரச்சனை. இங்க 3வது அணியா வர்றதுன்னா, இப்ப எம்ஜிஆர் வந்தாரு, காங்கிரஸ் திமுக இடையில அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. முதல் அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலையே அவரு ரொம்ப லீடு கொடுத்தாரு. அதனால அவருக்கு 5 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு.